சுந்தரி கிச்சன். இப்போ என்ன சமைக்க போகிறோம்னா முட்டை குழம்பு வைக்க போகிறோம். எளிமையான முறையில் முட்டை குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வெங்காயம் ஒரு 100 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு வாழைக்காய். இல்லை பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். எங்களுக்கு அந்த வாடை பிடிக்காது, அதனால் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். தக்காளி, தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வச்சுக்கணும். குழம்பு அடுத்தது வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் வதக்கிக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு கரண்டி மிளகாத்தூள், இது அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சிறிது இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பெரிச்சிருக்கோம், அரைச்சி வச்சுருக்கோம்ல. இது அப்படியே ஊற்றுங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு, எனக்கு தேவைக்கு ஏற்ப கல் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னே முட்டையை ஊற்ற வேண்டியதான். இதில் ஒரு 5 முட்டை நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் முட்டை நிறையா பேர் இருக்கவங்க நிறையா 5 முட்டை 6 முட்டை முட்டை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தீ அதிகமாக இருக்குது, சிம்மில் வச்சுங்க. அது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக எண்ணெய் சட்டி எப்படி லைட்டாக இப்படி கலக்கி விடுங்க. அப்போ தான் 4 பக்கம் வேகும். இப்போ அந்த சிம்மில் கொஞ்சம் தீ கொஞ்சம் கூட வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ முட்டை ஊற்றிட்டேன். இப்போ லைட்டாக கரண்டியை விட்டு கிண்டி பாருங்கள். பாருங்கள் முட்டை வெந்துட்டு இதை பாருங்கள். முசு முசாக பாருங்கள். முசு முட்டை அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் முட்டை அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் இங்கே தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த பாருங்கள் முட்டை வந்துட்டு முட்டை குழம்பு ரெடி. இப்போ சாப்பாடு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டா செமையாக இருக்கும்.